கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் சொல்லிட்டீங்க கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். ரேவதி வந்து பேசுகிறாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட. ஏண்டி நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நான் அப்ளை எல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. அதனால் நீ என்ன பண்ணுறனா, நீ அங்கே போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடு, அதுதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிடி, நான் போகிறேன், அந்த கம்பெனி விலாசம் டீட்டெயில் எல்லாத்தையும் வந்து அனுப்பு, நான் வேலை பார்க்குற கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்தியோட கம்பெனிக்கு தான் நம்ம ரேவதி வந்து இன்டர்வியூக்கு வந்து போகிறாங்க. அவங்களுக்கே தெரியாமல் வந்து கிளம்புறாங்க. இந்த வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபைல்லேருந்து எல்லாத்தையும் மாதம் வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்புறாங்க. கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அண்ணனெல்லாம். கார்த்தி, நீ அவசரமாக இங்கே வரணும்ப்பா, இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நானும் வந்துடுறேன்னு சொன்னோன்னே, நீ எதுக்கு வெளியில் கிளம்புற, நான் எங்கேயோ கிளம்புறேன், நான் உங்ககிட்ட எதுவும் பேசணுன்னான்னு சொல்லிட்டு கார்த்திக் மாட்டுக்கும் ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு அவங்க மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க. போனோன்னே, என்னடா கார்த்தி எப்படி இருக்க, என்னடா திடீர்னு கூப்பிட்ருக்கீங்க, இது மாதிரி மீட்டிங்லாம் இருக்குடா, அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கு இன்டர்வியூ எடுக்கணும்னா நீ எடுத்தால் தானடா எப்போதும் கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான். என்னண்ணா இது கூட நீங்கள் பண்ண மாட்டிங்களா, நீ பண்ணுற மாதிரி வராதேப்பா, அதுவும் முக்கியமான போஸ்டிங்க்கு வந்து ஆள் வந்து எடுக்க போகிறோம், அதுவும் தகுதி வாய்ந்த நபரை வந்து நீ தான் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுவேன், அந்த வேலையை நீ பாரு, அது மட்டும் இல்லாமல் அம்மா எனக்கு வேறு ஒரு வேலை வந்து கொடுத்துருக்காங்க, அதனால தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிண்ணா அந்த வீட்டிலேருந்து வெளியில் வந்து இங்கே பணக்காரனாக வந்து இங்கே இருக்கணும், அந்த வீட்டுக்கு போனோன்னா சாதாரணமாக மாறணும், சரிப்பா கோட் சூட்லாம் போட்டுட்டு மாதம் வந்து எப்போதும் போல் என்ட்ரி வந்து எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 அண்ணன்களும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. மீட்டிங் வந்து என்னென்ன பண்ணணும், மாதத்துக்கு தேவையான ஷெட்யூல் எல்லாத்தையும் வந்து கார்த்தி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து திருப்பியும், ஏய் நீ சொன்ன கம்பெனி கிட்ட வந்துட்டேன், கம்பெனி என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, ஏய் இதை விட அதுவும் நான் வேலை பார்க்குற ஊரில் பிரம்மாண்டத்தின் உச்சமாக இருக்கும், நீ எப்படி இருந்தாலும் அந்த கம்பெனியில் பாஸ் ஆகிடுமா, பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகிடும், சம்பளமே வந்து லட்சக்கணக்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓ அப்படியா, பெரிய கம்பெனி தான் போல், ஆமாம்மா மாதம் மாதம் டான்னு வந்து 1ஆந்தேதி ஆனால் சேல்ரி வந்து கொடுத்துருவாங்க, பெரிய கம்பெனி தான்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இன்டர்வியூ பாஸ் ஆகிடுவல்ல, பாஸ் ஆகிடுவேன்னொன்னே ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க, ஒரு 30-40 பேர்கிட்ட வந்து உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தியோட ஃபோட்டோ வந்து யதார்த்தமாக அங்கே வந்து இருக்குது. ரேவதி ஒன்றும் பார்க்கல. அந்த இடத்துல கரெக்டாக வந்து ரேவதி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க பெரிய போர்டு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. கார்த்தியோட ஃபோட்டோ வந்து இன்னும் பார்க்காம தான் அப்படியே இருக்காங்க. மேடம் எல்லோரும் வந்து இங்கே தானே இருக்கீங்க, எல்லோரும் அமைதியாக வந்து உட்காருங்க, கொஞ்ச நேரத்தில் உங்களை எல்லாரையும் கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, 4-5 ரவுண்டு வந்து இருக்குது, அதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஓனரை வந்து மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்து கிடைக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே, ரிட்டன் எக்ஸாம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதில் வந்து எழுதுகிறாங்க. நம்ம ரேவதி பொறுமையாக பார்த்து பார்த்து நிதானமாக வந்து எழுதி முடிக்கிறாங்க. எழுதி முடித்தோன்னே வந்து ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி இருந்தாலும் முதல் ரவுண்டு வந்து பாஸ் ஆகிடுவேன் தான் நினைக்கிறேன், கடவுளே எப்படி இருந்தாலும் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும், ரொம்ப முக்கியங்கிற மாதிரி சொன்னோன்னே ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நம்ம ரேவதி வந்து பாஸ் ஆகிடுறாங்க. அடுத்த ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம ரேவதியிலேருந்து எல்லோரும். இந்த வாட்டி கேள்வி தான், இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்குது, இந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கன்னொன்னே ரேவதி வந்து டான்னு வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்காங்க. சூப்பருங்க அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த ரவுண்டும் நம்ம ரேவதி வந்து சூப்பராக வந்து பாஸ் ஆகிடுறாங்க. வெயிட் பண்ணுங்கள், ஓனர் வந்து கரெக்டாக வந்து இன்டர்வியூ எடுப்பார், அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுல 5 பேர் மட்டும்தான் செலக்ட் ஆவீங்க, பார்த்துக்கங்க, இப்போ நீங்கள் இருக்கிறது 15 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல 15 பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 50 பேர்லேருந்து 15 பேராக வந்துட்டோம், இந்த 15 பேர்லேருந்து 5 பேராக நான் ஒரு ஆளாக ஆகணுங்கிற மாதிரி ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. கார்த்தி வந்து மீட்டிங்லாம் வந்து சூப்பராக வந்து அட்டன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கார்த்தி தான் இப்போ ஒவ்வொரு ஆளாக வந்து கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரேவதியை கூப்பிடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது வேறு ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்றாங்க. கார்த்தி வந்து அவங்கள இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் எதுக்காக இந்த ஜாப் வந்து வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இத்தனை நாளாக வந்து நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா, அப்படி இப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து சூப்பராக வந்து கேட்குறாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்கள வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. சார் நான் சொன்ன பதிலெலாம் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, கூப்பிடுவோம்மா நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உடனே வந்து ரேவதி வந்து கேட்குறாங்க, இன்டர்வியூலாம் எப்படி போச்சு, இன்டர்வியூவா எதுவுமே வந்து சொல்ல முடியல, பார்க்குறதுக்கு ஆள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கேட்கும்போது ரேவதி இதெல்லாம் காது கொடுத்து வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்காப்புல, இருப்பினும் நம்மளை செலக்ட் பண்ணுவாரா இல்லையான்னு தெரியல, அவர்கிட்ட யாரும் சிரிச்செல்லாம் பேசிடக்கூடாது, சிரித்து பேசிட்டா செம்மையாக வந்து முறைக்கிறாப்புல, அதனால சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு மற்றவங்கெல்லாம் வந்து யோசிக்கல, ஆனால் ரேவதி வந்து இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி தெள்ள தெளிவாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க.
கார்த்தியோட ஃபோட்டோ திருப்பியும் வந்து இந்த பக்கம் இருக்குது. இருப்பினும் நம்ம ரேவதி வந்து பார்க்காம அப்படியே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எல்லாரும் ஒன் பை ஒன்னாக வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்தி மாட்டுக்கும் சேரை இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு அப்படியே ஃபைலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரேவதி வந்து உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ரேவதி வந்துட்டாளா? ஐயையோ என்னடா இது, ரேவதி வந்து நம்ம கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்கா, இது தெரிஞ்சிருந்தா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதே ஃபோன் கால் வந்து பண்ணுறாங்க அவங்க அண்ணனுக்கு. என்னண்ணா என்னை செமையாக வந்து கோத்து விட்டுட்டேன், ஏன்டா என்ன ஆச்சு? சாமுண்டீஸ்வரியோட பொண்ணு இருக்கால, அதாவது என்னோட பொண்டாட்டி இருக்கால, அவள் தான் இன்டர்வியூக்கு வந்து வந்திருக்கா. இங்கேருந்து என்னால் ஓடக்கூட முடியாது, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப, நீங்கள் ஜஸ்ட் கேரி ஆன், அங்கே உட்காருங்க, நான் கூப்பிட்றேங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரேவதி. டேய் ஃபைல் எடுத்து மூஞ்சிக்கு நேராக வந்து வச்சுக்க, அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது பேசி சமாளிடா, வேறு வழி இல்லை, நீ இப்போ ஏஞ்சி போனாலும் தெரிஞ்சிடும், எப்படி இருந்தாலும் என்ன வருங்காலத்தில் தெரிய தானே போகுது, பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீ சொல்லுவ, ஆனால் ரேவதி வந்து ஒத்துக்கணும்ல, அதுக்கப்புறம் இதுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அவள் ஆரம்பிச்சு விட்ருவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்ருக்காங்க. சார் என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி வந்து கேட்டோன்னே அப்படியே வாங்க உட்காருங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் நேராக இருக்கிற ஒரு சேரில் உட்காடுறாங்க. சரி சொல்லுங்கள், உங்களை பற்றி இருக்கிற விஷயம்லாம் சொல்லுங்கன்னொன்னே, நான் எல்லா விஷயத்தையும் வந்து சாஃப்டாக தான் சார் ஹேண்டில் பண்ணுவேன், ஆனால் வேலைன்னு வந்துட்டா நல்லபடியாக வந்து பண்ணி கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவியா? எல்லாரையும் நான் மதிப்பேன் சார், என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன், வீட்டில் நடந்துக்கிறதுக்கும் இங்கே சொல்கிறதுக்கும் பதிலெலாம் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே, எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிங்களா? நீங்கள் கோவப்படுற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திக் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க வேலை கிடைக்கணுங்கிறதுக்காக சில பேர் வந்து கோவமாக இருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் எதுவும் சொல்லாமல் அப்படியே இங்கே மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். சரி நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு வேலை அந்த வெளிநாட்டில் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் சார் கல்யாணம் ஆகிடுச்சு. உங்கள் ஹஸ்பண்டை வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? இல்லை சார் என் ஹஸ்பண்ட் இங்கே தான் இருப்பாங்க, ஒரு 3-4 மாதம் கழித்து வந்துடுவாங்க, என்னை தனியாக வந்து விட்டுட்டு போகிறேன், ஆனால் 3-4 மாதம் கழித்து வந்துடுவேங்கிற மாதிரி பொய்யா சொல்கிறேன், உனக்கு இப்போ வேலை தரணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே அவங்க அண்ணன்லாம் வந்து பேசுகிறாங்க, டேய் வேலையெல்லாம் வந்து கொடுத்துறாத, அப்புறம் வெளிநாடு போயிடுவா, ஏதாவது பேசிட்டு தட்டி கழிச்சிரு. டேய் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுடா, ரேவதி வந்து ரொம்ப டேலண்ட்டு, அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தட்டி கழிக்க முடியும்? அதை விட உனக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியம், கொஞ்சம் அமைதியாக எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்பன்னு பார்த்து கார்த்தியோட ஃபோட்டோவை யதார்த்தமாக வந்து பார்த்துட்றாங்க நம்ம ரேவதி. என்னடா அது கார்த்தியோட ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரி தெரியுதே, ஏன்னா கண்ணாடி ரூமுக்கு வெளியில் வந்து கார்த்தியோட ஃபோட்டோ வந்து தெரிஞ்சிருது. இவ்வளோ நேரம் வந்து பார்க்க முடியாமல் இருந்தாங்கன்னு சொன்னல, அங்கே வந்து ஃபோட்டோ இருக்குது, கார்த்தி மாதிரி இருக்கே, ஆனால் கார்த்தி இத்தனை நாள் வரைக்கும் கோட் சூட்டில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, ஃபைலை வந்து ஃபேஸ்க்கு நேராக வச்சுக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் இன்டர்வியூ வந்து எடுக்கிறாங்க. உங்களை மார்க் லிஸ்ட்லாம் வந்து பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது, நீங்கள் எப்படி படிச்சிங்க? எந்த விஷயமா இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டு தான் சார் படிப்பேன், அப்படி புரிஞ்சுக்கிட்டு படித்தா எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது, ஒரு வாட்டி ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா போதும் சார், அதை என்றைக்காக இருந்தாலும் யாருக்கு வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், நம்ம அதில் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து க்ரியேட்டிவாக யோசித்து நேரத்தை எப்படி மிச்சம் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாக வேலை பார்க்கணுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பேங்கிற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ சொன்ன பதில் எல்லாத்துக்கும் கேட்டு உனக்கு வேலை தான் கொடுக்கணும், ஆனால் வேலை கொடுத்தனா எங்கள் அம்மாவும் சரி எங்கள் அண்ணனும் சரி என்னை கண்ணா அப்படின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஏன் சார் முகத்தை காட்டாமையே வந்து பேசுகிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே வந்து ஃபைலை வந்து கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி, ஃபைலை கொடுக்குறதா? ஃபைலை கொடுத்துட்டா நான் தாங்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிருமே, கார்த்தி என்ன பண்ணுவாங்கன்னு தெரில, பார்ப்போம் அது யாராக இருக்கும்னு ரேவதி வந்து தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.